ஹரி ஓம் மகா கணபதியே நமக. ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா. வணக்கம். நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். குரு பயிற்சியின் தொடர்ச்சியாக இந்த பதிவிலே கடகராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதனம் ஆகிய 3 ராசிகளுக்கும் நாம் 3 வீடியோக்களை குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கிறோம். வருகின்ற 1/5/2024 அன்று சித்திரை 18ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனுடைய பலனாக கடகராசிக்கு மிகுந்த நன்மையை ஏற்பட உள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு கோச்சார பலன்களின்படி மூல நூலிலே குறிப்பிட்டபடி குரு பகவான் 11ஆம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். எனவே 11 என்று சொல்லக்கூடியது லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நன்மையான பாவமாக உள்ளது. அது மட்டும் அல்லாமல் கடந்த வருடத்திலே 10 என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானமாகிய ஜீவனஸ்தானத்திலே கேந்திரம் பெற்று சனி பார்வையிலே அமர்ந்திருந்தார். எனவே அது ஒரு மத்தியமமான பலனாக இருந்தது. இந்த வருடத்திலே தனகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் ராசிக்கு 6, 9 என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே 6க்கு 6 என்று மறைவிடத்திலையும் 9க்கு 3 என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் பாக்கியாதிபதியாகிய குரு அமர்கிறார். இவருடைய பார்வைகளை பொறுத்தவரை கடகராசிக்கு 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னியையும் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தையும் 7வது வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தையும் குரு பார்வையிடுகிறார். அவருடைய விசேஷ பார்வைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 3, 9, அதாவது 5, 9 என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நேர்பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு 7ஆம் பார்வை. எனவே 3ஆம் வீட்டை பார்ப்பதனாலே தைரியம், வீரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அனைத்துக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியது. அடுத்து 5வது வீடு என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், தேவஸ்தானம், இருதயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே 5வது வீடை குரு பார்ப்பதனாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்ற அமைப்பு மற்றும் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்க உள்ளது. 7வது வீடு என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை குரு பார்ப்பதனாலே இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கிய யோகமும் இந்த குரு பயிற்சினாலே கட்டாயமாக நடக்க உள்ளது. எனவே கடகராசிக்காரரை பொறுத்தளவிலே இந்த குரு பயிற்சி மிகவும் ஒரு யோகமான பயிற்சியாக உள்ளது. அனைத்து விதமான நன்மைகளும் பண வருவாய் மற்றும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் குடும்பத்திலே சந்தோஷங்கள் நிலவக்கூடிய அமைப்பும் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட உள்ளது. எனவே இது ஒரு கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொற்காலமாகும். இருந்த போதிலும் அவரவருடைய ஜாதகப்படி நடக்கின்ற திசா புத்திகளிலே நன்மையான பலன்கள் நடக்குமானால் அது இரட்டிப்பாகவும், திசா புத்திகள் சற்று கெடுதலாக இருந்தால் இந்த பயிற்சியினுடைய பலன்கள் சற்று குறைவாகவும் அவர்களுக்கு ஏற்படக்கூடும். இதுவே இந்த கடகராசியின் பலன்களாகும். இதை பார்த்து எனது மாணாக்கர்களும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் நண்பர்களும் பயன்பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.